வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் கல்லூரி அருகே மிகச்சிறிய முதலீட்டில் தொடங்கக்கூடிய ஒரு லாபகரமான வியாபாரம் பற்றி பார்க்கலாம். இது பழைய புத்தக வியாபாரம். பழைய புத்தகங்களை வாங்கி விற்பது மற்றும் அதன் மூலம் லாபம் பெறுவது எப்படி என்பதை முழுமையாக தெரிந்து கொள்ள இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். இது உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு சிறிய முயற்சி ஆகலாம். பழைய புத்தக வியாபாரம் என்பது மிகவும் எளிமையானது. பெரிய முதலீடு தேவையில்லை. சின்ன இடம் போதும். கல்லூரி அருகே ஒரு சின்ன கடை அல்லது தெருமுனையில் கூட தொடங்கலாம். இந்த வியாபாரம் சிறப்பம்சம் என்னவென்றால், புதிய புத்தகங்கள் விலை அதிகம். மாணவர்கள் ஒரு புத்தகத்தை ஒரு ஆண்டுக்கு மட்டுமே பயன்படுத்துவார்கள். பிறகு அதை விற்றுவிட விரும்புவார்கள். அதே புத்தகத்தை மற்ற மாணவர்கள் குறைந்த விலையில் வாங்க விரும்புவார்கள். இதனால் பழைய புத்தகங்களுக்கு எப்போதும் சந்தை இருக்கும். கல்லூரி மாணவர்களுக்கு புத்தகங்கள் தேவை. அவர்கள் புத்தகங்களை வருடத்திற்கு ஒரு முறைதான் பயன்படுத்துவார்கள். பிறகு அதனை விற்றுவிட விரும்புவார்கள். அதே புத்தகத்தை மற்ற மாணவர்கள் வாங்க விரும்புவார்கள். இது மீண்டும் மீண்டும் லாபம் தரும் வியாபாரம். இந்த வியாபாரம் தொடங்க நீங்கள் முதலில் இடம் தேட வேண்டும். கல்லூரி அல்லது பள்ளி அருகே சிறிய இடம் வேண்டும். சுமார் 10 அடி பரப்பளவு போதும். முதலில் 10,000 முதல் 30,000 வரை போதுமானது. அதில் புத்தகங்கள் வாங்கும் செலவு, ஒரு மேஜை, சில அலமாரிகள் மற்றும் கடையின் பெயர் பலகை அமைக்கலாம். பழைய புத்தகங்களை மாணவர்களிடமிருந்து நேரடியாக வாங்கலாம். வாட்ஸ்அப், பேஸ்புக், டெலிகிராம் குழுக்களில் அறிவிப்பு இடலாம். மேலும் OLX, குவிக், புக் மார்க்கெட்டில் பல்காக புத்தகங்களை வாங்கலாம். வருமானம் எப்படி கிடைக்கும் என்பதை கவனிக்கலாம். ஒரு புத்தகத்தை எடுத்துக்கொள்ளலாம். அதன் விலை 500. நீங்கள் அதை 100க்கு வாங்கி 200 முதல் 250 வரை விற்கலாம். அதாவது 100க்கு மேல் லாபம். நாளைக்கு 10 புத்தகம் விற்றால் 1000 லாபம். மாதத்திற்கு 25,000 முதல் 60,000 வரை வருமானம் கிடைக்கலாம். புத்தகங்களை வாடகைக்கு கொடுத்தால் கூடுதல் வருமானம் பெறலாம். சில மாணவர்கள் முழுமையாக புத்தகங்களை வாங்க முடியாமல் வாடகைக்கு தேவைப்படுவார்கள். ஒரு புத்தகத்தை மாதம் 50 முதல் 100 ரூபாய் வாடகைக்கு கொடுக்கலாம். ஒரே புத்தகத்தை 10 மாணவர்களுக்கு வாடகைக்கு கொடுத்தால் 10 மடங்கு வருமானம் கிடைக்கும். நீங்கள் இந்த வியாபாரத்தை ஆன்லைனில் கொண்டு வரலாம். வாட்ஸ்அப் குழு உருவாக்கலாம். இன்ஸ்டாகிராம் பக்கம் ஆரம்பிக்கலாம். புத்தக விவரங்களை வீடியோ ரீல்ஸ் அல்லது புகைப்படங்களாக பகிரலாம். கூகுள் பிசினஸ் ப்ரொஃபைல் மூலம் கடையை வரைபடத்தில் காட்டலாம். யூடியூப் ஷார்ட்ஸ் மூலம் நாள்தோறும் புத்தக வீடியோக்கள் வெளியிடலாம். பேஸ்புக் மார்க்கெட் பிளேஸில் புத்தக பட்டியல்கள் இடலாம். இதனால் உங்கள் வட்டாரத்தில் உள்ள மாணவர்கள் அனைவரும் உங்களை கண்டுபிடிக்க முடியும். இந்த வியாபாரத்தை இன்னும் வளர்க்க சில வழிகள் உள்ளன. போட்டித் தேர்வுக்கான புத்தகங்கள் விற்கலாம். ஹேண்ட் ரைட்டன் நோட்ஸும் விற்கலாம். இன்ஜினியரிங் மினி ப்ராஜெக்ட் மற்றும் திட்டக் கடிதங்களை விற்கலாம். மாத சந்தா சேவையாக மாதம் 49 அல்லது 90 ரூபாய்க்கு நோட்ஸ் வழங்கலாம். ஆன்லைனில் புக்கிங் செய்து கூரியர் மூலம் புத்தகம் அனுப்பலாம். வெற்றி ரகசியங்களை பார்க்கலாம். மாணவர்களிடம் நம்பிக்கை கொடுங்கள். புத்தகங்களை தூய்மையாக வைத்து விற்குங்கள். விடுமுறைகளில் கூட கடையை திறந்து வியாபாரம் செய்யுங்கள். வாடிக்கையாளர்களிடம் கேட்டு தேவையான புத்தகங்களை வைத்திருங்கள். 6 மாதங்களில் கடையை விரிவாக்க முடியும். பழைய புத்தக வியாபாரம் என்பது குறைந்த முதலீட்டில் தொடங்கக்கூடிய நல்ல வியாபாரம். ஒரு சிறிய முயற்சியால் உங்கள் வாழ்க்கையை மாற்றமடையலாம். உங்கள் முயற்சிக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த மாதிரி தொழில் யோசனைகள் தெரிந்து கொள்ள இந்த சேனலை பார்வையிடுங்கள். நன்றி.